எபேசியர் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் நடுவுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. மனுஷர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, இந்த கிறிஸ்துவை பற்றிய ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த எபேசு சபைக்கு எழுதுகின்ற போது அந்த 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே அவர் அங்கே எழுதுகிறார். கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் என்றெங்கே சொல்லுகிறார். அவன் அன்புக்குரிய தேவஜனமே, அவர் அப்படி எழுதி வருகின்ற போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், முற்காலத்திலே இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படவில்லை. முற்காலம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த அத்துணை பரிசுத்தவான்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியத்தினுடைய வெளிப்பாடு கிடைக்கவில்லை. ஆனால் அங்கே பார்க்கின்ற போது அங்கே பவுல் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அன்புக்குரிய தேவஜனமே, அங்கே பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கின்ற அந்த ரகசியம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவஜனமே, அடிமைக்கு அறிந்த வேதத்திலிருந்து அறிந்த வார்த்தையின்படி இந்த கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் முதலாவதாக அங்கே பார்க்கின்ற போது பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது அங்கே பவுல் அவன் சவுலாய் இருந்த நாட்களில், பவுல் என்ற ஊழியக்காரன் சவுலாய் வாலிப நாட்களில் இருந்த காலத்தில் அவன் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் சபையை அவன் பாழாக்கி கொண்டிருந்தான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அந்த ஊழியக்காரர்களை அவன் கொலை செய்கிறவராயிருந்தான். ஸ்தேவான் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த ஸ்தேவானை கொலை செய்ததில் இந்த பவுல் அப்போஸ்தலனும் ஒருவன் என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. அந்த பவுல் அவன் சவுலாய் இருந்த நாட்களில் அங்கே சபை பலமாய் துன்பப்படுத்தப்பட்டது, பாழாக்கப்பட்டது. என் அன்புக்குரிய தேவஜனமே, எந்த சபை பாழாக்கப்பட்டது, எந்த சபை துன்புறுத்தப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய சபையை மட்டும் அங்கே அவன் பாழாக்கி போட்டான், அவன் துன்பப்படுத்தினான். பவுல் அப்போஸ்தலன் யாரிடத்திலே உத்தரவை பெறுகிறான்? பிரதான ஆசாரியனிடத்திலே அவன் உத்தரவை பெறுகிறான். யார் அந்த பிரதான ஆசாரியன்? இக்காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தாபன தலைவர்கள், ஸ்தாபன சபைகளுடைய தலைவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். என் அன்புக்குரிய என் தேவஜனமே, அவர்களிடத்திலே உத்தரவை பெற்றுக் கொண்டு அவன் தமஸ்கு வீதி வழியாய், தமஸ்கு தெரு வழியாய் எருசலேமுக்குள்ளே அவன் பிரவேசிப்பதற்கு ஆசைப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. நான் சொல்லுவேன் என்றால், வானத்தில் இருந்து வந்த ஒரு ஒளி அவனை அடித்தது. அடித்து அவன் நடுத்தெருவலே அவன் மல்லாக்கு விழுந்து கிடக்கிறான். அப்படி விழுந்து கிடந்து அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நீர் யார் ஆண்டவரே, நீர் யார் என்று சொன்னபோது அந்த சங்கே அந்த வெளிச்சம் சொன்னது, அந்த மெய்யான ஒளி சொன்னது, அந்த அக்கினி ஸ்தம்பம் சொன்னது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் அன்புக்குரிய தேவஜனமே, இந்த சவுல் சபையை பாழாக்கினான்.
தமஸ்கு வீதியிலே அவன் ஒரு வெளிச்சத்தை காண்கிறான். அந்த வெளிச்சம் என்ன சொன்னது? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அன்புக்குரியவர்களை, அத்தனை பேரும் படித்தவர்கள். இதில் இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் பகுத்தறிவுடைய பிள்ளைகள். அந்த சவுல் சபையத்தான் பாழாக்கினான், சபையத்தான் துன்பப்படுத்தினான். ஆனால் அவனை சுற்றி உள்ள ஒளி என்ன சொன்னது? என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? உடனே அந்த சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அக்கினி ஸ்தம்பமே நீர் யார்? உலகத்துக்கு வந்த மெய்யான ஒளியே நீ யார்? நீ ஒரு சபையை துன்பப்படுத்துறவர், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிற சபையை நீ துன்பப்படுத்துறவர். அது நான் தான். அது இயேசு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் அன்புக்குரிய தேவஜனமே, நீங்க இருக்கிற சபை நீ பார்க்கிற ஒரு கட்டிடம் அல்ல, நீ பார்க்கிற ஒரு கூரை அல்ல. நீ இருக்கிற சபை என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து தான் சபை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், முற்காலத்தில் வெளிப்படுத்தல, அப்போஸ்தலனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அப்படின்னு அன்புக்குரிய தேவஜனமே, அந்த மிகப்பெரிய வெளிப்பாட்டை அந்த பவுல் அப்போஸ்தலனுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். அவர் 2 தரிசனத்தை அங்கே காண்கிறார், 2 ரகசியத்தினுடைய வெளிப்பாட்டை அங்கே காண்கிறார். முதலாவது வெளிப்பாடு என்ன தெரியுமா? இந்த அக்கினி ஸ்தம்பம் தான், இந்த வெளிச்சம் தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தின இந்த அக்கினி ஸ்தம்பம் தான், மோசேக்கு முச்சடியில பற்றி எரித்த இந்த அக்கினி ஸ்தம்பம் தான் இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்புக்குரிய தேவஜனமே, 2வது வெளிப்பாடு, அவன் எதை பெற்றுக் கொள்கிறான்? அந்த இயேசு சபை என்ற ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்றுக் கொள்கிறான். என் அன்புக்குரியவர்களே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிப்பாட்டை எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் மாம்சத்தின்படி அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்று இருந்தால் மாத்திரமே பரிசுத்த வேதாகமத்தில் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். பலவூர் இயேசுவின் தோட்டம் இந்த ஆலய கட்டிடம் சபை அல்ல, இது ஒரு வீடு, அவ்வளவுதான். இது ஒரு கூடாரம். சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு மரித்து உயிர்த்து பாதாளத்துக்கு சென்று பரிசுத்தவான்களை உயிரடைய செய்து இன்னைக்கு உன்னதத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். பாத்தீங்களா? அந்த இயேசுதான் சபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர்வருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் போதும். எபேசியர் 1:23 படிக்க கேட்போம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான இயேசு கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவன் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரகசியம், அந்த ரகசியம் சபை. அந்த சபை கிறிஸ்துவினுடைய மனவாட்டி. இன்றைக்கு அந்த சபை கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் இருக்கக்கூடிய அந்த சபை ஏற்கனவே சொல்லியிருக்கிற கட்டிடம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தான் சபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபைக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தான் தலை.
அப்ப ஒரு சபைக்கு, ஒரு கிறிஸ்தவ சபைக்கு இயேசு கிறிஸ்து தான் தலையாக இருக்கணும். தலை எதை குறிக்கிறது? தலைவர், ஆளுகை, அதிகாரம், கட்டுப்பாடு. ஒரு சபையை குள்ள தலைவர் யார் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு சபைக்கு தலைவராக இருக்க வேண்டும். வார்த்தையை கேட்கிற அன்புக்குரிய தேவஜனமே, இந்த இயேசுவின் தோட்டம் சபையை இந்த ஊழியக்காரன் ஆளுகை செய்யக்கூடாது. இந்த ஊழியக்காரன் தலைவர் என்று சொல்லக்கூடாது. நாம் தான் இந்த சபைக்கு தலைவர் என்று சொன்னால் நான் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாக இருக்கிறேன். பிசாசு என்னை வழிநடத்துகிறவனாக இருக்கிறான். இந்த இயேசுவின் தோட்டம் சபைக்கு ஊழியக்காரன் தலைவன் அல்ல. ஊழியக்காரன் ஆளுகை செய்யக்கூடாது. ஊழியக்காரன் கட்டுப்படுத்தக்கூடாது. ஊழியக்காரன் அதிகாரம் செலுத்தக்கூடாது. என் அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளை இன்னைக்கு உங்களுக்கு ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. இந்த ஊழியக்காரன் யாரையும் தாக்கி பேசுவதில்லை. அது எனக்கு அவசியமும் இல்லை. தாக்கி பேசுவதற்கு கர்த்தர் என்னை அழைக்கவும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, எது நல்லது எது கெட்டது இதை அறிந்து கொண்டு நல்லதில் நடப்பது ஒரு மனுஷனுக்கு மேலான காரியம். கெட்டதை புறக்கணித்து விட்டு, கெட்டதை புறம் தள்ளிவிட்டு நல்லதில் வந்து உட்காருவது அவனுக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. அவன் அன்புக்குரிய தேவஜனமே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளை நான் ஒப்பிட்டு பேச விரும்புகிறேன். இன்றைக்கு சபைக்கு ஊழியக்காரன் தலைவராக இருக்கிறார். மிகப்பெரிய ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போப்பாண்டவர் தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு ஸ்தாபன சபைகளுக்கு பிஷப் தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெந்தேகோஸ்தே மார்க்கத்து சபைகளுக்கு சென்டர் பாஸ்டர் என்கிறாங்க. என் அன்புக்குரிய தேவஜனமே, ஒரு சபையா அந்த சபைக்கு தலை கிறிஸ்து. ஒரு சபையை இயேசு கிறிஸ்து தான் ஆளுகை செய்யணும். இன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்ம கூட இருந்து இயேசுவின் தோட்டம் சபையை அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். எத்தனை பேர், எத்தனை பேர் அவர் இன்னைக்கு அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சபை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு எலெக்ஷன், அந்த எலெக்ஷன்ல ஒரு செக்ரட்டரி, அந்த எலெக்ஷன்ல ஒரு ட்ரெஷரர், அந்த எலெக்ஷன்ல டீக்கன்றார், அவர்களை ஏற்படுத்தி சபையை ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சபையில் அதிகாரம் செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவஜனமே, சபை கிறிஸ்து, சபை மணவாட்டி, சபை இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படிங்க ரெண்டு கட்சி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படிங்க எலெக்ஷன் இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படிங்க டிசி இருப்பாரு? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படிங்க செக்ரட்டரி இருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எப்படிங்க டீக்கன்மார் இருப்பாங்க? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களா? சபை கிறிஸ்துவினுடைய சரீரம். சபைக்கு தலைவர் கிறிஸ்து. சபையை ஆளுகை செய்வது கிறிஸ்து. அதை நான் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு சபையை ஊழியக்காரங்க ஆளுகை செய்றாங்க. ஊழியக்காரங்க தன்னை தலைவரா சொல்றாங்க. அப்படி இருந்தால் ஒரு நாள் வரும், அப்பொழுது என் கர்த்தர் அந்த சபை அவர் திருமணம் செய்ய மாட்டார். தனக்கு மனவாட்டியை எடுத்துக்கொள்ள மாட்டார். அந்த சபை அவர் டைவர்ஸ் விடுவார். ஒரு சபைக்கு உட்கார்ந்து அந்த சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று அறிந்தபோது நீ ஒரு எலெக்ஷன் நடத்தினால், ஒரு எலெக்ஷன் வைத்து நீ தேர்வு செய்த ஆளுகை செய்தால் உன்னை கர்த்தர் டைவர்ஸ் பண்ணுவார். உன்னை மனவாட்டியாக அவர் சேர்த்துக் கொள்ள மாட்டார்.
அவன் அன்புக்குரிய என் தேவஜனமே, பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், சரீரமாக்கிய சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். ஏன் அவர் தலை? ஏன் ஒரு சபைக்கு இயேசு கிறிஸ்து தலை? தலைதான் உயர்ந்தவர், எல்லாவற்றை விட உயர்ந்தவர். ஏங்க? இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த தேவன். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த தேவன். இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்குள் சென்று பரிசுத்தவான்களை வெளியே கொண்டு வந்து உயிர் தெழுதலை ஏற்படுத்தின தேவன். அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உன்னதத்தில் ஏறி எல்லாவற்றிற்கு மேலாய் உயர்ந்திருக்கிற தேவன். கைகளை தட்டி கர்த்தரை ஆனபடியினாலே அவர்தான் தலைவர். எஸ், ஆமென், ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எந்த சபையில ஒரு ஊழியக்காரன் தன்னை தலைவர் என்று சொல்றான, உடனே பைபிளை எடுத்து இங்க வச்சிடணும். விடுங்க, இங்க வச்சுட்டு நடந்துட்டேனா பரலோகத்துக்கு ஓடிடுவான். மூப்பர்களை ஏற்படுத்தணும். பரிசுத்தாவியை பெற்ற மூப்பர்களை சபையில ஏற்படுத்தி ஜெபிக்க அனுப்பணும். சபையை கட்டுப்படுத்த அனுப்பக்கூடாது. சபையை ஆளுகை செய்ய அனுப்புறது யார் சபை? இது எனக்கு சபையாக்கும், நான் தாங்க, எல்லாமே எனக்கு தான். எந்த சபையில சொல்லப்படுகிறதோ உடனே பைபிள் எங்க வந்துடணும், இங்க வந்துடணும். இங்க வந்துட்டு வேகமா நடக்கணும். நீ வேகமா நடந்தவன் ஜீவனை தப்பிச்சுக்கிடுவ. அல்லனவன் ஜீவன கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திய அன்புக்குரிய தேவஜனமே, சபைக்கு இயேசு கிறிஸ்து தலை, சபைக்கு இயேசு கிறிஸ்து தலைவர், அவர்தான் ஆட்சியாளர். எல்லாமே இயேசு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்து தான் தலைவராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தலையாக இருக்கக்கூடாது. அதற்கு காரணம், அவர்தான் தேவன். அவர்தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மரித்தார், உயிர்த்தார், பாதாளத்தை மேற்கொண்டார், மரணத்தை ஜெயித்தார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் பெற்றுக் கொண்டார். அவர்தான் சபைக்கு தலைவராக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனோ ஒரு மனுஷனோ ஒரு சபைக்கு தலைவராய் இருக்கக்கூடாது. அதுதான் சரீரமாகிய சபை. இரண்டாவதாக, என் அன்புக்குரிய தேவஜனமே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்து உங்க மத்தியிலே தொடர்ந்து பேச விரும்புகிறேன். வாசிக்க கேட்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30-32 வசனங்கள். நாம் அவருடைய சரீரத்தின் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையும் பற்றியும் சொல்லுகிறேன். சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சரீரமாகிய சபையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்கள், உறுப்புகள். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் மெம்பர்ஸ். அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாகவும் கிறிஸ்துடைய மாம்சத்திற்கும் கிறிஸ்துடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார். இந்த ரகசியம் பெரியது அப்படிங்கிறார். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவையும் சபையையும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் அன்புக்குரிய தேவஜனமே, அப்ப ஒரு சரீரம், அந்த சரீரமான சபைக்கு இயேசு கிறிஸ்து தலை, அவர்தான் தலைவர். சபைக்கு இயேசு தான் தலைவராக இருக்கணும். எந்த பாஸ்டர் நமக்கு தலைவராக இருக்கக்கூடாது. எந்த ஊழியக்காரங்களும் நமக்கு தலைவராக இருக்கக்கூடாது. அவர்கள் சகோதரர்கள், அவர்கள் மேய்ப்பர்கள். அந்த சரீரத்துக்கு வருகின்ற போது தலையை எடுத்துட்டு மீதி இருக்கிற சரீரத்துக்கு நாம் வருகின்ற போது வேதம் சொல்லுகிறது, நாம் என்ற வார்த்தையை பவுலப்போஸ்தலன் கொடுக்கிறார். அந்த நாம் என்கின்ற வார்த்தைக்கு எபேசியர் 1ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் படித்து பார்த்தால் அது யாரை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முன்குறிக்கப்பட்டவர்கள்,
ஆண்களே, அங்கே நாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியும் படியாக சொல்லுகிறேன். மறுபடி பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தின் அவயவங்கள். கைகளை தட்டி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மறுபடி பிறக்கணும். மறுபடி பிறக்கணும் கிறிஸ்தவனே கிடையாது. சும்மா பேரு யாக்கோபு கிறிஸ்தவனே கிடையாது. ஏசப்பட்ட 5 கன்னிகைகள் ஓடி வராங்க. ஓடி வந்து கதவை பூட்டினார். புரிஞ்சுக்கிடுங்க. கன்னிகைகளுக்கு அர்த்தம் தெரியுமா? கற்பு, கரைபடல. புரிஞ்சுக்கிடுங்க, கரைபடல, எந்த கரையும் படல. ஓடி வந்து கதவை போடுறாங்க, தட்டுறாங்க. கதவை எனக்கு திறக்கணும் திறக்கணும் தட்டுறாங்க. டோரை ஓபன் பண்ணிட்டு ஒரே வார்த்தை சொல்றாரு, உங்களை தெரியாது எனக்கு, உங்களை எனக்கு தெரியாது. அதுக்கு கூச்சல் போடுது. ஐயோ, பிசாச துரத்தின ஊழியம் செய்த எத்தனை சபையை நடத்தின தெரியுமா? நான் தானே சென்டர் பாஸ்டர், நான் தானே பிசப்பு, நான் தானே போப்பன். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். என்னை விட்டு அகன்று போ. என்ன காரணம்? பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் உள்ளவங்க பரிசுத்தம் இல்லை, அபிஷேகம் இல்லை. போதுமான பரிசுத்தனுடைய அபிஷேகம் இல்லை. என் அன்புக்குரிய தேவஜனமே, யார் கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே நீ முன்குறிக்கப்பட்டிருக்கணும். உலக தோற்றத்துக்கு முன்னே என் கர்த்தவனை தெரிந்திருக்கணும். பூமிக்கு வந்து ஏசப்ப ரத்தத்தில் நீ கழுவப்பட்டிருக்கணும். அதுதான் ஞானஸ்நானம். பரிசுத்த ஆவியினால் நீ சீல் போடப்பட்டிருக்கணும், முத்திரையை பெற்றிருக்கணும். இல்லாம நீ பிசப்பாட்டுகிற, நீ போப்பாண்டவராட்டுகிற, என் தேவனுடைய கண்ணில் நீ படவே செய்யல. அவர் யாருன்னு உனக்கு தெரியாது. அப்ப என் அன்புக்குரிய என் தேவ சொன்னவை நாம், பவுல் சொல்ல, நாம் மறுபடி பிறந்தவர்களாகிய நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நாம் அவயவங்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப என் அன்புக்குரிய தேவச்சனமே, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய சபையில நீ சேர்க்க முடியும்? எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் அந்த சரீரமாகிய சபையில சேர்க்கப்பட முடியும்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கவனிச்சிடுங்க. பெந்தேகோஸ்தே நாளில ஏசப்பா பேதுருவை கொண்டு அவர் சபையை கட்டினார். அங்க உள்ள வந்தது யார் சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்றவங்க. அவங்க தான் உள்ள வராங்க. எந்த ஞானஸ்நானம்? அப்போஸ்தலர் 2:38 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்ற ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை பெற்றவங்க மட்டுமே சபைக்குள்ள வர. ஆமென். எஸ். கைகளை தட்டி கர்த்தரை அன்புக்குரிய தேவஜனமே, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில யார் சேர்க்கப்பட்ட தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று குருட்டு கண்ணு திறக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொண்டவன் என் கர்த்தருடைய சரீரமாகிய சபையில சேர்த்து கொண்டு வருகிறார். இயேசுவின் தோட்டம் சபையை நீ எதற்கு அடையாளமாய் இருக்கிறாய்? எந்த வார்த்தையை உன்னிடத்தில் பேசினாலும் அந்த வார்த்தைக்கு அடையாளமாய் இருக்கிறார். ஐயல்வா, நீ கொடுத்து வைத்தவை, நீ கொடுத்து வைத்தவன். விசுவாசிக்கிறியா? நாம் மறுபடி பிறந்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் சரீரமாகிய சபையில் இருக்கணும். ஏசப்பாவுக்கு எதிரி பிசாசு, ஆன்டி கிறிஸ்ட். அந்த ஏசப்பா சொல்றாரு, இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது. இன்னைக்கு அந்த பிசாசு ஊழியக்காரனை கையில பிடிச்சே நீ ஞானஸ்நானமும் பண்ணாண்டா, நீ அபிஷேகமும் பெறாண்டா. ஆமா, நீ சபையில சேர்ந்து நாங்க ஒரு கோல்ஸ் நடத்துவோம். நாங்க கோல்ஸ், அந்த கோல்ஸ் 30 நாள் கோல்ஸ். அந்த கோல்ஸுக்கு வந்து அவனுக்கு படிச்சு தருவோம். வேதம் கோல்ஸா நடத்துவே, வேதம் உனக்கு வகுப்பா நடத்துது.
என் அன்புக்குரிய தேவஜனமே, நீ அபிஷேகம் பெறணும், நீ மறுபடி பறக்கணும், உன் பழைய மனுஷனை அழிக்கணும், ஒரு புது மனுஷனை நீ தரிக்கணும். அப்பொழுது மாத்திரமே சபையாகிய கிறிஸ்துவில நீ இணைக்கப்பட முடியும். கைகளை தட்டனே மகன் படிமா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 முதல் 13. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், உறுப்புகள் அதிகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. சரீரம் மட்டும் ஒண்ணுதான். இந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனர் ஆயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? சரீரத்துல பல அவயவங்களாம், பல உறுப்புகளாம். எத்தனை உறுப்பு இருந்தாலும் சரீரம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்து இப்படிதான் இருக்கிறார்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, அந்த சபையை எப்படி கட்டுறாரு பாருங்க. ஏசப்பா, நீ கிரேக்கனா இருந்தாலும், நீ யூதனா இருந்தாலும், நீ அடிமையா இருந்தாலும், நீ சுவாதீனனா இருந்தாலும், நீ ஆணா இருந்தாலும், நீ பெண்ணா இருந்தாலும், நீங்க எல்லாருமே நீங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க. உங்களை கொண்டுதான் அவர் சரீரமாகிய சபையில அவர் உறுப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், யூதன் கிரேக்கன், ஆண் பெண், அடிமை சுவாதீனன், எல்லாரும் ஞானஸ்நானம் தானே பண்ணப்பட்டீங்க. எல்லாரும் இயேசுவின் நாமத்துல தானே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீங்க. எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியத்தானே நீங்க பெற்றிருக்கிறீங்க. தொடர்ந்து படிப்போமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வரை வாசிப்போம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் எல்லாரும் கேளுங்க, அநேக அவயவங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்லவென்று என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? காதானது நான் கண்ணாய் இராததினாலே நான் சரீரத்தின் அவயவமல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவர்களாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டுவதில்லை. சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களே. நீங்க கேட்டிருப்பீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சிருப்பீங்க. சரீரத்தினுடைய உறுப்புகள் அப்படி என்ன சொல்றாரு? சரீரத்தினுடைய உறுப்புகள் ஒரு கண்ணு, காது, மூக்கு, உதடு, கைகள், கால்கள், விரல்கள், நகங்கள், எத்தனையோ உறுப்புகள். இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் என்னது சொல்லுங்க ஒரு சரீரம். இதுபோல நீங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நீங்கள் இருந்தாலும், பலதரப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஜனங்களாய் நீங்கள் இருந்தாலும்,
நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா அந்த ஒன்று சேர்ந்ததுதான் சபை. 1 கொரிந்தியர் 12:23 முதல் படிங்க. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் 1 கொரிந்தியர் 12:28 வாங்க. 28-31 படிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித வாசைகளையும் ஏற்படுத்தினார். எப்படி ஒரு சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருக்கிறதோ அதுபோல அவர் சபையில எப்படி ஆர்டினேஷன் பண்றார் பாருங்க, எப்படி பதவி அளிக்கிறார் பாருங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் படிமா. முதலாவது அப்போஸ்தலரையும் முதல்ல சபையில அப்போஸ்தலர் ஸ்தாபிக்கிறார். இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் தீர்க்கதரிசி புரியுங்க. செகண்ட் தீர்க்கதரிசி. மூன்று போதகர்களையும் பிரசங்கம். நான்கு அற்புதங்களையும் அற்புதம் குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்கள் ஆளுகைகள் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சுடுங்க. ஊழியத்துல ஏசப்பா அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் ஆமா ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷை பேசுறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அன்புக்குரிய என் தேவஜனமே, அப்ப சபையில கர்த்தர் ஆர்டினேஷன் வச்சிருக்கிறார். இதுதான் சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அதன்படியே நீ செயல்படணும். அல்லேலூயா. எதற்காக அப்படி வைத்தார்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாகவும் இருக்கும்படியாக அப்படி செய்தார். எதுக்கு சபையில அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் யாருடைய சரீரமாகிய சபையில யான் வச்சாருன்னா நீங்க இனி குழந்தைகளா இருக்க கூடாது. அல்லேலூயா. அன்புடன் சத்தியத்தை அறிந்து வாசிக்க கேட்போம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்து வரைக்கும் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக. ஆமென். ஏசப்பா பொறாமை கொள்ளாதவர். தலையாகிய கிறிஸ்து வரைக்கும் வளரணுமா? அப்ப தலையாகிய கிறிஸ்து வரைக்கும் வளரணுமா? அன்போடு சத்தியத்தை கைக்கொண்டு. யார் சத்தியம்? மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவே சத்தியம். இன்னைக்கு நாம் பிரசங்கிக்கிறது யார் சத்தியம்? கிறிஸ்துவும் சபையும், கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் தான் சத்தியம். எத்தனை விசுவாசி? அன்போடு சத்தியத்தை கைக்கொள்ளும். சத்தியா சத்திய சபையா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்யா. இதை தவிர இன்னொரு சத்திய சபைய உன்னால பார்க்க முடியுமா? அப்ப இயேசு கிறிஸ்துவாகிய தலை, அந்த தலையாகிய கிறிஸ்து வரைக்கும் நீ வளரணும். விசுவாசிக்கிறியா? வளரணும்னா நீ சத்தியத்தில் இருக்கணும். நீ சத்தியம். என்ன சத்தியம்? கிறிஸ்துவும் தலையும் அவருடைய சரீரமாகிய சபையில போய் நீ உட்கார்ந்துக்கிடணும். நீ உட்கார்ந்துட்டேனா கொஞ்சம் அப்படியே வளர்த்து 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 அந்த சரீரமாகிய சபைக்குள்ள வரைக்கும் நீ என்ன சரி ஏசப்பா வரைக்கும் நீ வளர்ந்துருவாய். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 20-22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். என்ன சொல்றார் பாருங்க. வேத வசனத்தை நல்லா படிங்க. முதல்ல படிமா. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மீது நீ கட்டப்படு. நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிங்கிற பவுண்டேஷன்ல நிக்கணுங்க. அப்போஸ்தலர் போட்ட அஸ்திபாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தான் அஸ்திபாரம் போட்டாங்க. என்ன ஒரு ஸ்டெப்புக்கு மேல போய் சொல்றேன். அப்போஸ்தலருடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? அவங்களுடைய உபதேசம். அதுக்கு மூலைக்கல் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. என்ன மூலைக்கல் பாருங்க, பவுண்டேஷன் ஸ்டோன் பேதுரு, அதுக்குள்ள ஹானர் ஸ்டோன் இயேசு கிறிஸ்து. ஏன்னா இவரே ஒரு காலத்துல இயேசு பவுண்டேஷன் தான்.
என்னைக்கு 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு பரிசுத்த ஆவிய அவங்க மேல வச்சு ஊழியத்துக்கு அனுப்பினாரோ அதுக்கு பிறகு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் 12 அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்து அப்படியே கார்னர் ஸ்டோன். என்ன கார்னர் ஸ்டோன்? மூலைக்கல். ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ல நம்ம நிற்கணும். அப்படி நின்றால் ஆவிக்குரிய மாளிகை, நம்ம சரீரம் ஒரு ஆவிக்குரிய மாளிகை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய மாளிகை. இயேசு வேதம் சொல்லுகிறது உன் ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. அது கிறிஸ்துவனுடைய ஆலயம். ஒருவன் தன்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை நிச்சயமாக சொல்லுங்க, கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி. ஆமா, நாட் எ பிசிக்கல் பாடி. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி. இதுக்குள்ள இயேசு அசைவாடிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.